நான் சொல்லிடுறேன். நான் கவலைப்படாத. என் புள்ள பேரு அவ்வளவு அழகான பேருடா. Bloody stupid. என் புள்ள பேரு தான். ஐயோ சொல்லிட்டு போ எனக்கு சங்கு முதிர மாதிரி நாளாச்சா வேற என்ன பின்னா பையன் பேரு தான். என் புள்ள பேரு என் அழகான புள்ள ஒரே ஒரு புள்ள கண்ணே கண்ணுன்னு நான் ஒன்னே ஒண்ணுன்னு இவ்வளவு பேர் உடம்புக்கு ஒண்ணுதான் அதனால உங்களை ட்ரை பண்ணியா ட்ரை பண்ணலான்னு கேக்குறேன். அப்படி ஒரே ஒரு புள்ள அந்த புள்ள பேர் மட்டும் சத்தியமா சொல்லி நீ கோவப்படாத. பணம் மட்டும் குத்துறலாம் தெரியுமா? யாருக்கு என் புள்ள யாருக்கு போறா? என் புள்ள பேரு என்ன பேர் சொன்னா எவ்வளவு ஆரம்பித்து குடுறா என்ன சொல்ற? எவ்வளவு அருமையா எவ்வளவு பெருமையா இந்த ஊர்ல உலகத்துல இல்லாத பேரு என் புள்ள பேரு என் மகன் பேரு பப்புரவாகனன். அப்படி என் புள்ளையே யாருக்கும் தெரியாத ஒரு கல்கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள்ளாக வைத்து நான் வளர்த்து வரேன்டா. யாருக்கும் தெரியாது. எனக்கு ஒரு குழந்தை இருக்குது ஊர் உலகத்துல யாருக்கும் தெரியாது. என் அக்காவுக்கு 7 பேருக்கு 8 பேருக்கு தெரியாது. என் கணவருக்கே தெரியாதுடா. யாருக்கும் தெரியாது. எனக்கு ஒரு மகன் இருக்கான்று இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாமல் ரகசியமாக கல்கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள்ளையாக என் குழந்தை நான் வளர்த்து வரேன். கம்பெனில முன்சாமி வச்சுக்கிறேன் உன் பொண்ணே தெரியுமா? அப்படி என் பிள்ளையை யாருக்கும் தெரியாம நான் வளர்த்து வந்திருக்கேன். எதற்காக என்றால் இந்த பாரத போரில் என்னுடைய அக்கா தங்கை பெற்ற பிள்ளைங்க அனைவரும் ஆண்டு விட்டார்கள். ஆகையால என் பிள்ளையை நான் தெரிஞ்சாக என் பிள்ளையை கூட அந்த பாரத போர் போட்டியை மடித்து விடுவான்னு யாருக்கும் காட்டாத ரகசியமா என் பிள்ளையை வைத்து நான் வளர்த்து கொண்டு வந்திருக்கேன். ஆமாம். அப்படி என் பிள்ளையை பார்த்து அனுதினமும் நான் பால் சோறு என் குழந்தைக்கு ஊட்டி விட்டு அந்த கோட்டைக்குள்ளே விட்டு நான் கிரகத்துக்கு செல்வது வழக்கம். அப்படி என் பிள்ளையை நீங்க பார்க்க வேண்டும். என் பிள்ளையை நான் பார்க்க ஓட ஓட ஓட
என்று சொல்லக்கூடிய 32 மேல வதையங்க தாம் 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 என முழங்க வருகின்ற விதம் காண்க காண்க காண்க
நல்லா கொஞ்சம் ஒரு தலை எங்க வீட்டுல நாங்க இருக்கிறது 3 பேரு. யார் யாரு? நானு, எங்க அப்பா, எங்க அம்மா. அப்ப இன்னும் சினிமாபேட்டை கிராமத்திலே வாசமதிக்கக்கூடிய இன்னும் அதாவது விநாயக பெருமான் ஆலயத்தின் நிர்வாகிகள் அனைவரிடமாக சேர்ந்து எங்களுடைய கம்பெனியுடைய நிர்வாகம் கம்பெனி எப்படி ஓடுறதுன்னு கம்பெனி நிர்வாகத்தை சேர்ந்து இன்னும் நிர்வாகிப்பா நிர்வாக விளங்கக்கூடிய திருவாளர் முனிசாமி ஐயா அவர்களுக்கு இன்னும் பெரிய களக்காட்டூரை சேர்ந்து முனிசாமி ஐயா அவர்களுக்கு இந்த கிராமத்தை சார்ந்த பெரியவர்கள் அனைவருமாக சேர்ந்து இந்த பட்டாடையை பொன்னாடையாக அணிவிக்கிறார்கள். சுபாஜயம் அதிகமாக வரணும். சுபாஜயம் ஏன்டா பாய் உனக்கு போங்கடா. நாங்க இருக்கிறது 3 பேர் தான். 3 பேரு. நானு, எங்க அப்பா, எங்க அம்மா. நீங்க அப்பா அம்மா 3 பேர் தான் நாங்க இருக்கிறோம். என்ன பண்ணோம்? எல்லா வீட்லயும் கோழி வளர்த்து நம்மளும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மேல எடுத்து வருவாங்க. பழைய படவை போட்டா குஞ்சு கொடுக்குறேன், பழைய படவை போட்டா குஞ்சு கொடுக்குறேன், பழைய படவை போட்டா குஞ்சு கொடுக்குறேன். அப்பெல்லாம் வந்து ஆமா குஞ்சு கொடுக்குறேன், குஞ்சு கொடுக்குறேன். போய் குஞ்சு கொடுக்குறேன். அதோட எங்க அம்மா பார்த்தாங்க. சரிட்டு வீட்டுல இருக்கிற போனாங்க. ஒரு 2 பழைய படவை எடுத்தாங்க. போட்டு 3 குஞ்சு வாங்கிட்டாங்க. எங்க 3 குஞ்சு கோழி குஞ்சு கோழி குஞ்சு வாங்கிட்டாங்க. அது நாங்க என்ன பண்ணோம்? 3 பேர்ல ஒரு ஆளுக்கு ஒரு குஞ்சியா பிரிச்சுக்கலாம். ஒரு குஞ்சு பிரிச்சிட்டீங்க. என் குஞ்சுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. குஞ்சு கருப்பு அது மொத்தம் வெள்ளையாகிட்டு அந்த குஞ்சு அதனால என் குஞ்சுக்கு கருப்பு பெயிண்ட், எங்க அம்மா குஞ்சுக்கு சேவ் பெயிண்ட், எங்க அப்பா குஞ்சுக்கு ப்ளூ பெயிண்ட் 3 பெயிண்ட் அடிச்சிட்டோம். எங்க அப்பா பாட்டுமா போடுவான் தீனி, நான் பாட்டு போடுவோம். நல்லா வளர்த்துன்னு வந்து ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இது மாதிரி திருவிழா நடக்குது எங்க பாட்டி வீட்டுல. நானும் எங்க அம்மாவும் கிளம்புவோம் போலான்னு சொல்லிட்டு ஊருக்கு போலானே. எங்க அப்பா நான் கூட வர்றேன் அப்படின்றான். எங்க அப்பா இதுக்காரன் அங்க வந்து குஞ்சு குஞ்சு சண்டை போடுவான்னு சொல்லிட்டு நீ இங்க இருப்பா, நீ போயிட்டு வந்து வா, நாங்க போறோம். நீங்க போற சொல்லிட்டு நீங்க அம்மா கிளம்பிங்க. நாங்க கூட்டோம். எங்க அப்பனும் என்ன பண்ணிட்டா கிளம்பி வந்துட்டாங்க. இந்த கோழி குஞ்சு வீட்டுல என்ன பண்றது? அது மட்டும் விட்டு வந்துட்டான். 3 குஞ்சு விட்டு வந்துட்டான். இந்த குஞ்சுக்கு என்ன பண்றது தெரியுமா? எங்க அப்பா அதாவது எங்க அம்மா குஞ்சும் என் குஞ்சும் விட்டே போவாது. அங்கேதான் அப்பங்க ராம்பாரு கம்மியாச்சு. எப்பேற்பட்ட குஞ்சு தெரியுமா? ஒரு மேல குஞ்சுடாது. எங்க அப்பா குஞ்சு ஒரு மேல குஞ்சு. என்ன பண்ண எங்க குஞ்சு எல்லாம் ஏற்றுக்குது. எங்க போச்சு நல்லா சாப்பிட்டுக்குது. தண்ணி தொட்டிக்குது பின்னாடி. இதான் தண்ணி குடிக்கிறதுக்கு எகிரிக்குது அந்த தொட்டி மேல. எகிருந்து தொட்டில போயிட்டு உயிர் போச்சு. இது போச்சு. நானும் எங்க அம்மா எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா என் குஞ்சிக்குது, எங்க அம்மா குஞ்சிக்குது. அம்மா கூட குஞ்சிக்குதா? கோழி குஞ்சிடா. அதோட எங்க 2 குஞ்சுங்க இது. எங்க அப்பா குஞ்சு காணோம். அதோட எங்க அம்மா கூப்பிட்டாங்க என்ன, பையா உங்க அப்பா குஞ்சு ஊர மேல குஞ்சிடாது, அது எங்க போச்சோ தெரியடா. நான் போய் தேடிக்கிட்டு வந்தடா. உனக்கு விட்டு முடியாமா எங்க அப்பா ஆம்பியா குஞ்சு பாத்தீங்களா? 4வது விட்டு நாகம்மா ஆம்பியா குஞ்சு பாத்தீங்களா? இப்படி எல்லாம் எங்க அம்மா கேட்டு வர்றாங்க.
நாங்க அடக்கி வச்சிருக்கோம். அடிக்கிறீங்க எங்க காட்டுற பா கையடி. பொங்கலுக்கு அப்படி தான் காட்டுவோம். சந்திர கோலாதி கோபாலன் ஒய்யார மதாலே சந்திர கோலாதி கோபாலன் ஒய்யார மதாலே சாப்பாட்டால ஓட முடியா? கால் வீக்கம் ஆகுறா. எதுக்கு பையா எங்க பையன் எங்க பையன் எங்கடா உடம்புல இருக்கணும். ஆமா என்ன பண்ணுங்க நலந்தானா நலந்தானா யசோதக்கா கணவர் அதான் பாவி ஜெயம் இன்னும் யாரோட பேர் கீர்த்தி பிரவேசித்தார் இன்னும் சினிமா பேட்டையை சேர்ந்து இன்னும் உயர்வாளர் இன்னும் பத்மநாப மகன் சீனு என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய பெரியப்பா வழங்கக்கூடிய இன்னும் ஹார்மோனியம் மாஸ்டர் முனிரத்னம் ஐயா அவர்களுக்கு இந்த 501 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். அன்னாரும் அன்னவரை சார்ந்தவர்களும் நோயற்ற வாழ்வே குறைவில்லா செல்வத்தோடு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வணங்கி அவர் கொடுத்த இந்த 501 ரூபாயை என்னுடைய பாய்கிட்டு நான் போட்டுக் கொள்கிறேன். நல்ல விஷயம். ஐயா வராரு. சபடமாக வந்தவர் விளக்கம் விளக்கத்தை விளக்கமாக சொன்னால் தெரியும். விளக்கத்தை விளக்கமாக சொன்னால் விளக்கமாக சொன்னால் புரியும். இல்லனா தெரியாது மகாராஜா. என்னடா 50 ரூபாய் அக்கா ஏமாத்திட்டியா நம்பரா அக்கா ஏமாத்து அந்த தூர் போணுமே அடிக்க 5 ரூபாய் குத்து சக்கா குத்தாங்களா? கண்டிப்பா உனக்கு குத்துருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு குத்தாங்க. ஜெயம் இன்னும் யாருடைய பெயர் கீர்த்தி பெற வேண்டும் என்றால் இன்னும் சினிமாபேட்டை மகாசனத்திலே வாசம் இருக்கக்கூடிய இன்னும் ஆசிரியராக பணிபுரியக்கூடிய இன்னும் உயர்திருவாளர் பெருமாள் பிரசாத் இன்னும் உயர்திருவாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெருந்தகையாராக விளங்கக்கூடிய இன்னும் ஆசிரியர் பிரசாத் என்று சொல்லக்கூடிய அன்புள்ளம் கொண்ட பெரியவர் அவர்கள் நம்முடைய சீடனாக இருக்கக்கூடிய முனிசாமி ஐயா அவர்களுக்கு இந்த 101 ரூபாயை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். நீ அது பாக்கெட்ல போடு. பள்ளிவாசல வாத வாங்கியிருப்பார் அவர் வீட்டு, அதனால கொடுத்துக்கிறார். இப்போ நம்ம அடிச்சுட்டுமே குழந்தைய இப்ப நடிகர கால பிரசாத் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் ஐயா அவர்கள் இந்த முனிசாமி ஐயா அவர்களுக்கு இந்த 101 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அன்னாரும் அன்னவரை சார்ந்தவரும் நோயற்ற வாழ்வே குறைவில்லா செல்வத்தோடு வாழ்வாங்க அன்னார் வாழ வேண்டும் என்று ஆண்டவரை வணங்கி அவர் கொடுத்த 101 ரூபாய் அன்போடு வருகிறது. சுமாஜயம் சாந்தியாக அவர்கள் பாப்புலர் நடிக்கும் எனக்கு எதுவுமே தராம போய் வந்துடுறாங்க.
வெங்காய வியாபாரி. அவன் ஏன் இங்க வரான்? அவன் வெங்காயத்துக்கு போயிடான். எங்கடா வைக்கிறான் வெங்காயம்? டேய் இங்க வா மணி வா. போன் பேசினே வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணலாமா மகாராஜா டேய் பண்ணலாமா தான் கேட்டேன். பண்ணல மகாராஜா மகாராஜா அவனால பணம் சுத்தா பண்ணிக்கிறான். இன்னொருத்தர் லக்காடிக்கிறான். எப்பா போன் போட்டாலும் பிசி பிசி பிசின்னு வந்து கேட்டா அவன் சொல்றான் அவன் இப்பதான் மாமா லவ் பண்றான். செல்வமா நான் கேக்குறேன். டேய் அவன் இஷ்டம் என்னது? அவன் இஷ்டம்டா. அவனுக்கு இருக்குது 2 பாரா 3 பாரா. உனக்கேடா உனியா இருக்கு உனியா இருக்கு. அதான் அடிக்கிற மாமா. நான் மாமாவா? யார் மாமா? பாபு மாமா. டேய் ராஜாவா அக்காவுக்கு கூட்டி கொடுத்துட்டு ஆமா நீ ராஜா இல்லன்னு பாரு. என்ன இந்த ஒண்ணு வார்த்தை சேம் இப்போ கம்ப்யூட்டர் வந்து என்னது கூட்டி கொடுக்குற வேலை இது எல்லாரும் செய்யுங்க. டேய் மணி இப்ப நான் என்ன சொல்றது ஆளு? டேய் தப்பு தப்பு சொல்லாத பாவி மச்சான். எப்ப பண்ணாலும் பிஸி. எப்பா பாராக்கா பிசி எப்பா நான் மாமா போடு இது மாமா அச்சிட்டு பேசிக்கிறேன். அங்க பேசுற அளவுக்கு நீ என்ன கேட்டீங்க? மாமா என்ன கேட்டீங்க? மாமா மகாராஜா காது ஆணியே குத்தல. கால் மேல அடிக்காத. டேய் டேய் நான் பாரு ஓடி போற ஊருக்கு இந்த மாதிரி டேஸ்ல வச்சு வர மாட்டேன் கூட்டுக்கு. டேய் ஓ பெருமாளனா அடுத்த வாரம் பாரதம் பிளான் போடுறோம். போன் என்ன பண்றோம்? ஏலப்பல் மட்டும் போடுறோம். ஏற புல்லு போறியா? டேய் இது வாடா என்னடா போட்டு போற? அடுத்த வாரம் பாருங்க ஏற புல்லு போறியா? டேய் அடுத்த வாரம் பாரதம் ஏலப்பல் போட்ல போட்டுட்டு போடலையா? கூட்டு போய் பத்துக்கிறோம். நம்ம ஆனவா குத்துரு கூட்டம் இல்லையா? அது சாஞ்சிச்சு. இப்பதான் வாங்கிக்கிறோம் அத்தை. என்ன தானே சாஞ்சிச்சு. நான் போடுறேன். கொஞ்சமா பேசாதா சி பாஸ்தாதா தகாத வார்த்தை வரக்கூடாது. நாதே நாதே ஜெய் போலே ஜெய் பாலா நான் கூப்பிடுறேன். அந்த வார்த்தை போய் சொல்லுங்க. என்னது அவர் எங்க போட்டு அடிக்கிறாரு? சரி பாத்துறேன். இதை புடி என்னடா நாடு புடியா நாடு மணல்புரி வட்டினா புடி வட்டிடும் அல்லது அது பாண்டிய நாடு. பாண்டிய நாடு என்னது? பாண்டிய நாடு பாண்டிய நாடு. பாண்டிய நாடு என்னுடைய தாத்தாவாக விளங்கக்கூடிய தாத்தாவாக இருக்கக்கூடிய சித்ராங்கத மன்னர் சித்தாங்கலை மன்னர் யாரு? சித்தாங்கலை மன்னர் மன்னர் எந்த நாட்டுக்கு? எந்த நாட்டுக்கு? மணல்புரி நாட்டுக்கு பாண்டிய நாட்டுக்கு. பாண்டிய நாட்டுக்கு அவர் மன்னர். மன்னர் அவரை ஈன்றெடுத்த செல்வம் செல்லு செல்லம் செல்வம் 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 சொல்லுங்க. தெளிவா வரணும். செல்வம் தெளிவா வரணும். செல்வத்தில் செல்வம் செல்வம் பச்செல்வம் செல்வத்தலாம் தலை இவர் அடிப்பாரு. இவர் வாங்குவார் அதுக்குதாங்கிறாரு. அதுதான் வர வச்சுக்கிறேன் என்ன பைத்தர் போட்டேன் யார் போயிட்டு மாமா யாரு மாமா? டேய் யாருக்கு ஏறாம என்ன மாமா நீங்கடா? என்னடா? என்ன சட்டை போடணும்னா? இல்ல இல்ல சட்டை கிழிஞ்சிச்சு கிழிஞ்சிச்சு சட்டை வா. பேண்ட் டேய் பேண்ட் எனக்கு போட்டு எடுத்துறேன். சட்டி போல வந்து சட்டி போல உள்ள டேய் ஏய் என்னுடைய தாத்தாவாக விளங்கக்கூடியவர் தாத்தா வளங்க குடியவர் யாரு? யாரு அவர்தான் யாரு? அவர்தான் நீ சொன்னியாரு. நீ சொன்ன அவர்தான் அட என்ன சொன்ன பைக்கர் போட்டான் எதனா சொன்னா ஏய் பாண்ட் கிளி போட்டான் ஏ ஓடி புடா பை குடிலங்க ராகல போடுவேன் அப்படி பாண்டிய நாட்டிற்கு மன்னர் சித்ராங்கத மன்னர்
அம்மா யார்? சித்ராங்கதை என்னுடைய தாயார். ஓ தாயார். யாரும் பல்லு காமிச்சு என்ன சமாச்சாரம்? ஒன்னில மகாராஜா ஒன்னில மகாராஜா தாயார் சித்ராங்கதை மாதே. என்னது? சித்ராங்கதை மாதே. சித்ராங்கதை மாதே என்னுடைய தாய். தாய் யாரு? சித்ராங்கதை மாதே தாயார். மோத்தா. யாரு? மோத்தா. யாரு மோத்தா? மோத்தா மாலாம் வரக்கூடாது. 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 நீ ஒரு ஸ்கூலுக்கு வாஜர். எந்த ஸ்கூல்ல? டேய் ஸ்கூல் பேர் என்ன? ராயல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தக்கோலம். இங்க இருந்து வராங்களா ஸ்டூடண்ட்? இங்கக்கு மட்டும் ஒரு வேன் தனி 58 பேர் ஏறுவாங்க இங்க. ஆமா அந்த பஸ் ஃபுல் ஆயிடும். குழந்தைங்க சாப்பாடு எடுத்துன்னு வந்தா இங்கேயுமா? டேய் சாப்பாடு எடுத்துன்னு வந்தா பாடம் சொல்றதுக்கு போறியா? என்ன சாப்பாடு எடுத்துன்னு வராங்கன்னு போறியா? மகாராஜா ஐயா முட்டை மடத்துறாரு. மகாராஜா மாணவர்கள் எத்தனை வராங்க ஆசையா கொண்டு வராங்க. நம்ம சார் சாப்பிடும்போது நம்ம சாப்பாடு கொஞ்சம் சார் சாப்பிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து தராங்க. அது தரும்போது ஆசையோட பாசத்தோட பண்போட கொடுக்கும் போது வானான்னு சொல்ல முடியுமா? அதுக்காக அவன் தரல. ஆனா நீ வெக்கத்தோட டேய் அவங்க அதுக்காக தரல. எனக்கு நீங்க என்ன ஏத்துன வரீங்களோ அதை கொடுத்தா உங்களுக்கு பாஸ் மார்க் போடுவேன். நான் தான் போடணும். சொன்னேன் சொன்ன மகாராஜா எப்பா எப்பா இந்த வாசம் நாளே ஆக்கி முடியலப்பா. இந்த மாதிரி உதவ அந்த உனக்கு பக்கம் ஃபர்ஸ்டா பக்கம் விட்டுருப்பேன். சோனியா சொன்னாங்க அவர் விட்டுரு நீ போயிடு. நீ நல்லா இல்ல. சரி நீ போய் உட்காந்து அந்த வரமாட்டா அந்த துறா அந்த ஊர்ல நல்லா ஆட்டியா நல்லா செய்யா பப்ளாஸ் நல்லா செய்தாவா அந்த அக்கா சொல்றாங்க நீ எனக்கு வந்த கண்டத்துக்கு 20 ரூபாய் கொடுத்து எவ்வளவு? 140. சரி என்னுடைய தாய் சித்ராங்கதை மாதே. சித்ராங்கதை மாதே என் தாயார் ஈன்றெடுத்த செல்வம் யார் தெரியுமா? என்னது? வாயா அப்படி பழகுறியா? அருமையான செல்வம் செல்வத்தின் பெயர் ரூபாய் நடிக்கிறேன். ஆளுங்க கொடுத்து பார்த்தா 750 ரூபாவோ இல்ல 250 ரூபாவோ. வாயக்கா விக்கிறீங்க வர. இப்படி பண்றீங்க. எவ்வளவு வாங்குற? நீ எத்தனை? டேய் எவ்வளவு சொன்ன இப்போ? 23 ரூபாய் தரீங்க காலையில. டேய் இப்போ சொன்ன துட்டு தான் சொல்லணும். எவ்வளவு சொன்ன? 750 ரூபாய். அதான் காலைல போடுறேன். டேய் அதுக்கு மேல 1 ரூபாய் போட்ட போடுங்க. நீ 750 ரூபாய் போடுங்க. அது ஊத்து நான் நெட்டி வர உள்ள. போன் பண்ண வரன்னு சொல்லிட்டு பெருமா போன் பண்ண வரன்னு சொல்லிட்டு லீவ் போட்டுரு. அவ்வளவுதான். தலை சுத்தா. டேய் மகாராஜா சித்ராங்கதை மாதுக்கு பிறந்த பிள்ளை பப்பர வாகனே. பருப்பு ஊர்னம் பேரடா என் தாய் வச்சுக்கிறாங்க. என் தாயார் எவ்வளவு அழகா. புரியுதோ இல்லையோ புரியுது. இதுக்காக வந்து மாமா விட்டு போயிடு 5 மணில போயிடு. அந்த ஆளு ஒன்னா நம்ம லக்காடி வேற கம்பெனில பேங்க் போடுவான். அவன் அஞ்சு அப்படி இல்ல 2 மணிக்கா போனு. 2 மணிக்கு டேய் அவன் உசாரானவன் உள்ளே நின்னு இருக்க மாட்டேங்குவான். சரி என்னுடைய நாடு என்ன சொன்ன? பாண்டிய நாடு அல்லது மணல்புரி பட்டினம். மணல்புரி பட்டினம். ஆமா. என்னுடைய தாத்தா உங்க தாத்தா யாருப்பா உங்க தாத்தா? சித்ராங்கதை மாதே. அப்ப நீங்க என்னதான் பண்றீங்க? இல்ல நாங்க கரெக்டா இருக்கிறோமா நீங்க கரெக்டா இருக்கீங்களா செக் பண்றோம் மகாராஜா. என்னுடைய தாத்தா சித்ராங்கதை அவர் ஈன்றெடுத்த செல்வி சித்ராங்கதை மாதே. சித்ராங்கதை மாது. ஆமா. செல்வியார் பெற்றெடுத்த பிள்ளை இல்லை பப்பர வாகனே.
அங்க போகக்கூடாது அங்க போகக்கூடாது நான் போலியா அதுக்குள்ள வந்துட்டேன் ஆனா இன்னும் எப்படி வரலாம் எப்படி வரீங்க என்னாரா